ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா, நம்ம இந்தியாவில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் இன்றைக்கி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளே சொல்லலாம். ஏன்னு கேட்குறீங்களா? மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தேன் அந்த 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள் நியூ லேபர் கோட்ஸ் வந்து இன்றைக்கி அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது சாதாரண மாற்றம் இல்லைங்க. சுதந்திரத்துக்கு அப்புறமா தொழிலாளர் நலனுக்காக பிரதமர் மோடி எடுத்திருக்க ஒரு மிகப்பெரிய நடவடிக்கைன்னு சொல்லலாம். சரி, இந்த 4 புதிய சட்டத்தில் அப்படி என்ன இருக்குது, என்ன லாபம் தான் நமக்கு கிடைக்கும்? சுருக்கமாக நச்சுன்னு ஒரு 4 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் எல்லா தொழிலாளர்களுக்கும் குறைஞ்சபட்ச ஊதியத்தை உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. கட்டாய பணி நியமனம் கடிதம், அதாவது அப்பாயின்மெண்ட் லெட்டர் சொல்லுவாங்க. இனிமேல் யாரையும் வேலைக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தே ஆகணும். வாய் வார்த்தையாக வேலைக்கு எடுக்கிறது, அப்புறம் இனிமேல் இஷ்டத்துக்கு வேலையை விட்டு அனுப்புறது எல்லாம் இனிமேல் நடக்கவே நடக்காது. இது வந்து உங்கள் வேலைக்கு பெரிய பாதுகாப்பு கொடுக்கும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சமூக பாதுகாப்பு, சோஷியல் செக்யூரிட்டி. நீங்கள் எந்த துறையில் வேலை செஞ்சாலும் சரி, சுமார் 40 கோடி தொழிலாளர்களுக்கு இனிமேல் வந்து பிஎஃப், இஎஸ்ஐ காப்பீடு எல்லாமே கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 வருஷத்தில் கிராஜுவிட்டி. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டுன்னு சொல்லலாம். முன்னாடிலாம் கிராஜுவிட்டி பணம் வேணும்னா 5 வருஷம் ஒரே இடத்துல வேலை பார்க்கணும். ஆனால் புது சட்டம் படி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வருஷம் வேலை பார்த்தாலே உங்களுக்கு கிராஜுவிட்டி பணம் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஓவர் டைம் பார்த்தா டபுள் சேலரி, டபுள் வேஜஸ் ஃபார் ஓட்டின்னு சொல்லுவாங்க. ஓவர் டைம் நீங்கள் உங்கள் வேலை நேரத்தை விட அதிகமாக ஓவர் டைம் வேலை பார்க்குறீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகிறது சாதாரண சம்பளம் இல்லை, இரட்டை சம்பளம், டபுள் வேஜஸ் கிடைக்கும் சொல்கிறாங்க. இது இந்த சட்டத்தின்படி உறுதி செய்யப்பட்டிருக்கா. அதுக்கப்புறம் பெண்களுக்கு சம ஊதியம். ஆண்களுக்கு என்ன சம்பளமோ அதே வேலை பார்க்கும் பெண்களுக்கு அதே சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சம ஊதியத்தை இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா உறுதி பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, 40 வயசுக்கு மேலே இருக்கிற தொழிலாளர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இலவச உடல் நல பரிசோதனை செய்ய வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ஹெல்த் செக்கப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆபத்தான துறைகளை வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு 100% பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த சீர்திருத்தங்கள்லாம் சாதாரணமானது இல்லை. இது வந்து சுயசார்பு இந்தியாவை நோக்கி ஒரு முக்கிய பயணம்ட்டு மத்திய அரசு சொல்கிறாங்க. ஸோ இந்த புதிய சட்டங்கள் மூலமாக தொழிலாளர்களுக்கு ஒரு கெத்தான அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாற்றங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.